ஹாய் நண்பா, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த வீடியோ ரியல்மியோட Realme 8 Pro. இந்த மொபைல் எப்படி இருக்கும், என்ன ஸ்பெக்ஸோட வரும், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நண்பா அப்படின்னு நிறைய பேர் நிறைய நாளா சொல்லிட்டு இருந்தீங்க. இது வரைக்குமே அபிஷியலான டீடைல்ஸ் கிடைக்கல, அதனால ஷேர் பண்ணாம இருந்தேன். இப்போ மட்டும் என்ன அபிஷியல் டீடைல் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப என்ன இதுக்குடா நீ வீடியோ பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் கேக்குறீங்க. சோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இங்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும் இல்லாம இதுல என்னென்ன வர வாய்ப்பு இருக்கு, நான் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இது வரைக்கும் Realme பண்ணதை வச்சும் இவ்வளவு நாள் நம்ம டெக்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வச்சும் இந்த மொபைல்ஸ் என்னென்ன ஸ்பெக்ஸோட வரும் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஏன்னா இந்த மொபைல் லான்ச் ஆனா மட்டும்தான் என்னாலையுமே கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஸோ என்னென்ன ஸ்பெக்ஸோட ரியல்மியோட Realme 8 Pro வரும் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச டீடைல்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல் ஏற்கனவே BA சர்டிபிகேஷன் வாங்கிருச்சு. ஸோ இந்தியால இதனோட லான்ச் ஜான்வரியில இருக்கலாம். லான்ச் டேட் எப்ப இருக்கலாம் அப்படின்றத கடைசி பார்ப்போம். அப்பதான் நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க. ஸோ நீங்க கடைசிக்கு ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் கடைசியில் சொல்லாம நடுவில் கூட சொல்லி வைப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க நண்பா, வீடியோ ஃபுல்லா. இப்ப நமக்கு தெரிஞ்சது இது ஸ்னாப்டிராகனோட 750G அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்றது. நீங்க எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே Realme அவங்களோட X7 Pro MediaTek Dimensity ப்ராசர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே ப்ராசரை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க இந்த மொபைல்ல. அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல Realme இந்த அபிஷியலா 750G ப்ராசரோட மொபைல் வரப்போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்னாப்டிராகன் 750G அப்படின்ற 5G ப்ராசரோட Realmeயோட Realme 8 Pro வரப்போகுது. அது போக இந்த மொபைல்ல இருந்து வெளிவந்த பேட்டர்ன் ஒன்னு இங்க ஃப்ரண்ட்ல டுவல் கேமரா செட்டப்போட இருக்கிறத பார்க்க முடியுது. பேக்லயுமே இங்க 4 கேமரா செட்டப் இருக்கிறத பார்க்க முடியுது. ரெட்மியோட Redmi Note 9 Pro சீரிஸ்ல பார்த்த மாதிரி சேம் அதே லுக்ல தான் இருக்குது. சோ இந்த கேமரா என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சது இது கண்டிப்பா 108 MP கேமராவா தான் இருக்கும். சோ 108 MP கேமராவோட வரப்போறாங்க. ஏன்னா இங்க Mi 10iல அந்த கேமரா யூஸ் பண்ணிட்டாங்க. சோ அதனாலயாவது இவங்க அந்த கேமரா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதிகபட்சமா 108 MP கேமராவோட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரண்ட்ல டுவல் செல்ஃபி கேமரா இருக்கு. இதுல லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 32+8 MP கான டுவல் செல்ஃபி கேமரா இருக்கும். ஒருவேளை சிங்கிள் பஞ்ச் ஹோலோட கொண்டு வந்தாலும் ஃப்ரண்ட்ல 38 MP கான கேமராவோட வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. அடுத்து டிஸ்ப்ளே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல AMOLED டிஸ்ப்ளே கொடுக்க போறாங்க. ஏன்னா இந்த பேட்டர்ன்ல சைடுல பாருங்க, இங்க சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இல்ல, பேக்லயும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்ல, சைடுலயே பட்டன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த மொபைல் AMOLED டிஸ்ப்ளே வித் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. இங்க ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். நார்மலான 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருவாங்களாம். அடுத்து பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் பேட்டரியுமே நல்லா தான் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஆமா, இந்த டைம் 4500 mAh பேட்டரி வித் 65 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வருவாங்களாம். இந்த மொபைல் ரொம்பவே நல்ல மொபைலா வரப்போகுது. ஏன்னா இங்க 5G சப்போர்ட், AMOLED டிஸ்ப்ளே, 108 MP கேமரா, 65 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சூப்பரா பண்றாங்க. இங்க ஏதாவது ஒன்னு சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு நண்பா. இங்க பேட்டரியை மட்டும் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. 5000 mAh பேட்டரி 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் வர வாய்ப்பு இருக்கு. இது கன்ஃபார்மா தெரியல. பேட்டரியில இந்த ரெண்டுல ஒன்னு தான் கண்டிப்பா இருக்கும். இதை தாண்டி நான் சொன்ன ஸ்பெக்ஸ் 90% வர வாய்ப்பு இருக்கு. இதுதான் நிறைய லீக்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எப்பவுமே லீக்ல பாக்குற ஸ்பெக்ஸ் தான் அதிகபட்சமா உண்மையா இருக்கு. சோ இந்த ஸ்பெக்ஸோட தான் இந்த மொபைல் வரதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த மொபைல் எப்ப வரும், என்ன பிரைஸ்ல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொபைல் எக்ஸாக்ட்டா 20000 அப்படின்ற பிரைஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இங்க Mi 10i 18 இருந்து 20000 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மொபைல் கண்டிப்பா 20000 பிரைஸ்ல வரும். எப்ப லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஜனவரியோட மிட்ல X7 Pro லான்ச் பண்றாங்க. அதனால இது ஜனவரியோட லாஸ்ட் அல்லது பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் இருக்கும். அதிகபட்சமா பிப்ரவரி முதல் 10 நாளைக்குள்ள இதனோட லான்ச் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ பிப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மொபைலுக்கு வெயிட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான மொபைலா இருக்கு. பாப்போம் நம்ம எதிர்பார்க்க ஸ்பெக்ஸ் வருதா அல்லது சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு. ஒரு விஷயமும் சொல்லிக்கிறேன், இந்த ஸ்பெக்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மட்டும் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இதை தாண்டி தெளிவான அபிஷியல் டீடைல்ஸ் கிடைக்கிற பட்சத்துல கண்டிப்பா நான் உங்களோட அப்டேட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல ஏன் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.